மோடியோட கொடூரமான அரசாங்கம் இதோட எதுவுமே இருக்காது. ஒரு பிரச்சனை உச்சத்துல வரும்போது நம்ம ஏதோ தீர்வு காணுவோம். அந்த பிரச்சனை இவங்கனால வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அதிகமா பண்ணுவாங்க. அஸ்ஸாம்ல ஃப்ளட், சிவியர் ஃப்ளட், எஸ்பெஷலி நார்த் அசாம்ல காசிரங்கா ஃப்ளட்டடு, ஏகப்பட்ட யானை ஆபத்து, யானைலாம் அப்படியே செத்து போனதெல்லாம் நிறைய பார்த்தோம். அப்படியே போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட வளங்கள் ரொம்ப அடிபட்டுருச்சு. மனுஷங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. மக்கள் தீர்வு காண்றான். அப்ப ஐயோ எதனால ஃப்ளட் வந்தது, பாதி ஃப்ளட் மைனிங்னால வந்திருக்குன்ட்டு பல பேர் சொல்றாங்க. அங்க இது நான் ரொம்ப பெரிய ஆராய்ச்சி பண்ணல. பட் அப்பர் நாகாலாந்துல மைனிங் நடக்கிறதுனால இங்க பயங்கரமா ஃப்ளட் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு பேச்சு ஓடிட்டு இருக்கு. சரி ஏதோ தீர்வு வரும், இந்த மைனிங் நிறுத்துவோம், இன்னும் சுற்றுச்சூழல் இன்னும் அதிகமா பாதுகாப்போம் அப்படிலாம் வரும்போது காசிரங்காவோட பஃபர் ஜோன் 10 கிலோமீட்டர், அதை குறிச்சு 1 கிலோமீட்டர் ஆகிறான். எவ்வளவு ஒரு கொடுமையான அரசாங்கம் பாத்தீங்களா? பாஜக வனத்துக்கு பெரிய எதிரிங்க. இவங்களோட வனத்தை நாசம் பண்ணவங்க எவனுமே இல்ல. மோடி உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. மோடி மன்னிப்பே கிடையாது. இந்த வன ஜீவனங்கள் உன்னை மன்னிக்காது. நம்ம காடு மன்னிக்காது. இந்த ஸ்பிரிட்டை மட்டும். பட் என்ன சொல்றது, இது மன்னிக்காது சொன்னா என்ன பண்றது? அந்த தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கா. அப்படி பிரணப் டாலின்ட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட், கூகுள் பண்ணுங்க, ரொம்ப சின்சியரான ஆக்டிவிஸ்ட், பயங்கரமான ஆக்டிவிஸ்ட். 5 ஸ்டார் ஹோட்டலுக்காக ட்ரைபல் லேண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, எதிர்க்கிறாரு. என்எஸ்சில போட்டு உள்ள போட்டாங்க. என்ன கொடுமைங்க இதெல்லாம், என்ன கொடுமை இதெல்லாம், எங்க போய் கேட்கறது? சரி, எனிவே ஹேமந்தா பிஸ்வா சர்மா இந்த 10 கிலோமீட்டர்ஸ் பஃபர் ஜோனை குறைச்சு 1 கிலோமீட்டர் ஆக்குறது பியூரா வணிக நோக்கத்துக்காக. ஃப்ளட் வந்தா சரி, ஜனங்க செத்தா சரி, அதெல்லாம் கவலை இல்ல. நல்லா வணிகம், நல்லா ஓடணும், நல்லா நல்லா பறக்கணும். பாஜக எவ்வளவு 10,000 கோடி வந்துருச்சுல அக்கௌண்ட்ல, ஒபிஷியல் அக்கௌண்ட்ல 10,000 கோடி, அன்ஒபிஷியலா கணக்கே கிடையாது. அதான் அடானிய வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஆள் விட்டாரு. மோடி அடானிக்கு வேலை செய்யறாரா, அடானி மோதிக்கு வேலை செய்யறாரா, ஒன்னும் புரியல. சரி, எனிவே மக்கள் ரொம்ப தெளிவா இருங்க. நாட்டோட பெரிய எதிரி மோடி. இவ்வளவு ஆன்டி நேஷனல் யாருமே வேலை செஞ்சது இல்ல மோடியோட.